லாஸ்ட் வீக் தான். ஓகே ஓகே. கிளாரிட்டி இருக்கா சார்? இருக்குது. சொன்ன மாதிரி தான் இது எலும்பு கடையில் டிஸ்கன்ஸ் கருப்பு கருப்பாக இருக்கு இல்லையா? இப்போ நார்மலாக எங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும். இது அப்படியே தண்ணி மாதிரி இருக்கும் உள்ளார. அதெல்லாம் டீஹைட்ரேஷனால கருப்பு கருப்பாக இருக்குது. பிளாக் டிஸ்க்னு சொல்லுவாங்க. இப்போ இது பாருங்க, இங்கெல்லாம் ஹோல் நல்லா தெரியுது. இங்கே வந்து ஹோல் இந்த ஒயிட்டாக தெரியுது இல்லையா? பியர் ஷேப்பில் இங்கே வந்து ஹோல் கம்மியாகிடுச்சு இல்லையா? அது நவுந்துருக்குன்னு அர்த்தம். நவுந்து கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணிட்டு இருக்கு. அது நார்மலாக அது இருக்கும். வயதான ஒரு சேஞ்சஸ். அதே இடத்துக்கு போகுமா சார்? இப்போ ட்ரீட்மெண்ட் அது ஒன்ஸ் ஏஜ் ஆனால் போனது தான். அது பெருசாக இருக்காது. என்ன சுகர் பேஷண்ட்காக வருமா? இல்லை இல்லை இது ஏஜ்னால் வரது தான். அது என்ன ப்ரிஃபரன்ஸ்? இது வந்து என்ன பண்ணணும்னா, இது நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது. அதாவது ஸ்டேர் கேஸ் ஏறி இறங்கிறது பண்ணக்கூடாது. ஸ்டேர் கேஸ் இல்லை சார், ரொம்பவா இல்லாட்டி எப்பவுமே இருக்கும். இல்லை, ஒன்ஸ் ஒரு டைம் காலம்பரை ஒரு நாளைக்கு மேலே ஏறிட்டு கீழே இறங்குறது அவ்வளோதான் சொன்னாங்க. சும்மா அடிக்கடி ஏறி இறங்குறது பண்ணக்கூடாது. ஒரு லாங்டு வாக்கிங் போகிறது நல்லதுன்னு சொல்லிட்டு வாக்கிங்லாம் இப்போ பெயின் இருக்கும்போது போக வேண்டாம். வாக்கிங் பண்ணக்கூடாது. பெயின் இருக்கும்போது வாக்கிங் பண்ணக்கூடாது. பெயின் இருக்கும்போது வாக்கிங் பண்ணக்கூடாது. ரொம்ப நேரம் நிற்கிறது, சேரில் ரொம்ப நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து டிவி பார்த்துட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி உட்காரவே கூடாது. சும்மா ஒரு இடையில 10 நிமிஷம் 15 நிமிஷம் 1/2 மணி நேரம் உட்காரணும். முடிஞ்சு ரொம்ப நேரம் இந்த மாதிரி உட்காந்துன்னா ஹோல் வெயிட்டும் இடுப்பில் தான் ஸ்ட்ரெயின் ஆகும். ஏன்னா காலை கீழே ஊன மாட்டோம், அப்படி உட்காந்துருப்போம். ஹோல் வெயிட்டும் இடுப்பு தான் போகும். ஸோ அதனால் ஸ்ட்ரெயின் அதிகமாகும். ஸோ அதனால் ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது. ரொம்ப நேரம் நிற்கிறது, ரொம்ப நடக்கிறது. சும்மா ஹவுஸ் ஹோல்டு ஆக்டிவிட்டிஸ் அங்கே ஏந்திரிக்க இறங்க சாப்பிட்றது, கொஞ்சம் படுக்கிறது, உட்காரது, கொஞ்சம் டீ பார்க்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். ரெஸ்ட் தான் இல்லை அந்த மாதிரி இருக்கலாம். முடிஞ்சு சில பேர் 3 hours 4 hours உட்காந்து டீ பார்த்துட்டு இருக்கிறது, சும்மா உட்காந்து பேப்பர் படிக்கிறது, அந்த மாதிரி 10 கிலோ பெட்டர். இதுக்கான சுத்தம் பெட்ரிட்டனாக இருக்கக்கூடாது சார். இவர் அதுதான் சார், நீங்கள் என்ன சொன்னால் அப்படியே ரிவர்ஸில் எடுத்துக்கிறாரு. இல்லை பெட்ரிட்டன் எடுத்துக்கூடாது. சுத்தமாக ரெஸ்ட் இருக்கக்கூடாது. சும்மா அப்போ ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது. ரொம்ப நேரம் 2 hours 1 hour மேலே ஒரே மாதிரி பொசிஷன் உட்காரக்கூடாது. வாக்கிங் போகிறதுன்னு நல்லதுன்ட்டு இப்போ ரொம்ப வாக்கிங் போவாங்க. சரிங்களா? 5 to 7 minutes போகலாம். வாக்கிங் போகிறதுனா மேலே மொட்டை மாடியில் அது மாதிரி ஈவனாக உள்ள இடத்துல அது அங்கே தான் அது மாதிரி நடக்கும். ரோட்டில் போகிறது. ஆமாம் ஆமாம், அது ஓகே தான். வீட்டு உள்ளே நடக்கலாம். அது ஓகே தான். அது இப்போக்கி இந்த பெயின் கொஞ்சம் சரியாக வரைக்கும் அதுவும் நிப்பாட்டி அவாய்ட் பண்ணலாம். மற்றபடி ஒன்றும் இல்லை. கீழே குமிஞ்சு வெயிட்டு தூக்குறது, எதுவும் இறங்குறது, தரையில் உட்காந்து எழுந்திரிக்கிறது, இண்டியன் டாய்லெட் உட்காந்து மோஷன் போகிறது, தரையில் உட்காந்து சாப்பிட்றது. இண்டியில் கிடையாது சொல்கிறேன், தரையில் உட்காந்து சாப்பிடணும், தரையில் உட்காறது, எழுந்திரிக்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்புறம் ஐஎஃப்டி ஒரு 7 times வச்சாங்க. ஓகே ஓகே. அது வச்ச அப்புறம் தான் ரிலீஃப் ஆச்சு. அதான் வச்சிட்டிங்களா? எப்போ வச்சிங்க? 10 நாள். ஓ வச்சிங்களா? வீட்டுக்கே சரி வீட்டுக்கே வந்து சரி. அதான் அது நானே சொல்லலான்னு பார்த்தேன். சில 10 எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க. சரி, அதை பண்ணினேன்னா கொஞ்சம் ரிலீஃப் பெட்டராக இருக்கும். 80% பெட்டராக இருக்குது. சரி. இப்போ பல்லு வளர்க்கும் போது ஒரு 5 minutes ஆகுது இல்லையா? அப்போ வலிக்குது. அதான் அப்புறம் வந்து நம்ம ஷேவிங் பண்ணும்போது அப்போ 5 minutes 7 minutes நின்னா வலிக்குது. அதான் வாக் பண்ணால் இல்லை. அதான் இல்லை, வாக் பண்ணால் இல்லைனாலும் வேண்டாம். ரொம்ப நேரம் நிற்கிறது, நடக்கிறது, உட்காரது பண்ணக்கூடாது. சரி. பல்லு இருக்குது இப்படி குஞ்சிட்டு பல்ல வைக்கனா நீங்கள் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நேராக நின்று பல்லுக்கிட்டு தூக்கிட்டு அப்படி வந்துடணும். ஸோ அப்படி குஞ்சிட்டு பண்ணக்கூடாது. ஐ அம் டெல்லிங் யூ வாட் ஆர் அதான் வாக்கிங் எது வெயிட்டு கீட்டு தூக்குறது அதெல்லாம் பண்ணிடக்கூடாது. ஓகே. பக்கெட் தண்ணியை தூக்கி வைக்கிறது, போடுறதெல்லாம் பண்ணக்கூடாது. மற்றபடி ஒன்றும் இல்லை சார். இது ஏஜிங் வரதுனால தான். நானே ஐஎஃப்டி பண்ணலான்னு பார்த்தா நீங்கள் பண்ணிட்டீங்க. அதனால் இப்போ கம்ப்ளீட் ரெஸ்ட்டு இடத்துல சுடு தண்ணி வச்சு ஒத்துறோம். மாத்திரை சாப்பிடுங்க. சுடு தண்ணி பேக் இருக்கும், வாட்டர் பேக் இருக்குல்ல, அது சூடாக ஊற்றி வச்சுட்டு காலம்பரம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் அப்படியே ஒரு 5 நிமிஷம் அடிச்சுங்க. ஆயின்மெண்ட் வைக்கிங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. கட்டிலில் படுக்கிறது, எந்திரிக்கிறது, டைம் டேபிள் சாப்பிட்றது, எந்திரிக்கிறது, இது ஹைட்டு நல்லா கரெக்டாக இருந்தால் பரவாயில்ல. கொஞ்சம் லோ ஹைட் இருந்தால் கஷ்டமாக. அது அப்படி உட்காந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எந்திரிக்கிறதெல்லாம் பண்ண எல்லாமே கூட ஒரு 3 inches இன்க்ரீஸ் பண்ணிவிட்டேன்.
சரி. இன்க்ரீஸ் பண்ணி எனக்காக ஆ. ஒரு பெட்டு மாதிரி போட்டு ஆ. இதை பண்ணிட்டேன். இந்த மூட்டு வலி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது சார். மூட்டை இதுவும் இதே தான் இதே வயதானவர் தேய்மானம் தான். கால் நீட்டுங்க சார். இல்லை சார், இது இவருக்கு இந்த ஒரு நீட்டுங்க. 6 months பிஃபோர் தான் வந்தது. ஓகே ஓகே. அதான் அதுக்கு முன்னாடி இவருக்கு அந்த மாதிரி இல்லவே இல்லை. ஓகே ஓகே. அதான் அது வந்து எல்லாமே மூட்டு எக்ஸசைஸ் இருக்கா? இது